So once again, good morning to everyone. So இன்னைக்கு நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமியோட இனிஷியேட்டிவான கிளாஸ் டெஸ்ட் 4. ஸோ ஃபோர்த்து டெஸ்ட்டோட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் இதை தான் வந்து டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் 1, 2, 3 அனலைஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக் அ பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். இந்த டெஸ்ட் 4ல் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் டெஸ்ட் 1 to 3 இருக்கிற எல்லா போர்ஷன்ஸோட சிலபஸும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரை வீடியோ பார்க்காதவங்க டெஸ்ட் 1, 2, 3 இது மூணுத்தோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் வர கொஷின்ஸ்க்கு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதில் இல்லாத பாயிண்ட்ஸும் வந்து இதில் சொல்லியிருக்கோம். ஸோ மூவிங் ஆன் டு த கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின். So all of the following hormones are from the anterior pituitary gland except அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க எல்லா கிளாண்ட்ஸுமே ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து உருவான ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸில் எது ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் உருவாகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சி, பேராதைராய்டு ஹார்மோன். ஸோ பேராதைராய்டு ஹார்மோன் மட்டும்தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து உருவாகலை, இது பேராதார்மோன்லேருந்து உருவாயிருக்கு. ஸோ இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கீழே பார்ப்போம். ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் மொத்தம் 6 ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஸோ க்ரோத் ஹார்மோன், ப்ரோலாக்டின், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டனைசிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபாய்டு ஹார்மோன் அண்ட் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் சயின்ஸில் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், லைட் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்ப்ளீட் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் ஆன் டு திஸ், ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் மொத்தம் இந்த 6 ஹார்மோன்ஸ் தான் வந்து செக்ரீட் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸ் தவிர மீதி வர ஹார்மோன்ஸ் எல்லாமே வேறு. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிளாண்ட் நேமும் எழுதி அந்த கிளாண்ட் எண்டோக்ரைனா எக்ஸோக்ரைனா அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாண்ட்லேருந்து உருவாகிற ஹார்மோன் ஆர் என்சைம் அதோட நேம், அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 3 to 4 கொஷின்ஸ்க்கு உங்களால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 3 to 4 கொஷின்ஸ் அப்படின்றது ஓவரால் ரேங்கிங்கில் 2000-3000 மெம்பர்ஸ்க்கு அஹெட்டாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் how do hormones from the thyroid and parathyroid hormone regulate the calcium concentration of the blood அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தைராய்டும் பேராதைராய்டு ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா வந்து கால்சியமோட கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி கால்சியம் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுல எந்த ஃபாலோயிங் ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று, கால்சிட்டோசின் பிளட்டோட கால்சியமை லோவர் பண்ணுது. இன்னும் பேராதைராய்டு ஹார்மோன் தான் பிளட்டோட கால்சியமை லோவர் பண்ணுது. இல்லை கால்சிட்டோசின் பிளட் கால்சியமை இன்க்ரீஸ் பண்ணுது. இல்லை போத் பேராதைராய்டு ஹார்மோனுமே வந்து இதில் இன்டகிரேட் ஆகாமல் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஏ, கால்சிட்டோசின் லோயஸ் த பிளட் கால்சியம். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா திஸ் த கால்சிட்டோனின். ஸோ கால்சிட்டோசினோட வேலை என்ன அப்படின்னா வந்து ரெடியூசஸ் த கால்சியம் இன்டேக். ஸோ தைராய்டு கிளாண்ட்லேருந்து உருவாகிற இந்த கால்சிட்டோசின் இன்டெஸ்டைனில், கிட்னியில், தென் அதே மாதிரி இந்த இடங்கள்ல இருக்கிற கால்சியம் அப்டேக்கை குறைச்சி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் போனில் டெபாசிட் பண்ணும். ஆனால் இந்த நார்மல் கால்சியம் லெவல்லேருந்து பிளட் கால்சியம் லெவல் கம்மியாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேராதைராய்டு கிளாண்ட்ஸ்லேருந்து உருவாகிற அந்த பேராதார்மோன் நம்மளோட கிட்னியில் இருந்தும் இன்டெஸ்டைனில் இருந்தும் வந்து இன்க்ரீஸ்ட் அப்டேக்கை பண்ணி மொத்தத்தையும் பிளட்டில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ போன்லேருந்து ரிலீஸ் ஆகி மறுபடியும் பிளட்டில் கால்சியம் எடுப்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் முக்கியமான வேலை, கால்சியம் லெவல் பிளட்டில் அதிகமாச்சு அப்படின்னா மொத்த கால்சியமும் போய் போனில் ஸ்டோர் ஆகும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கால்சிட்டோசின். ஸோ இங்கே பிளட்டில் கால்சியமோட லெவல் கம்மியாச்சு அப்படின்னா போனில் இருக்கிற மொத்த இதுவும் பிளட்டுக்கு போய் பிளட் வழியாக மொத்தத்துலேயும் வந்து அப்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பேராதார்மோனோட டியூட்டி. ஸோ இதை எக்ஸ்பிளைனாக சயின்ஸ் புக்கில் 11th, 12th அண்ட் 6th to 8th எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ கிளியராக படித்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன் அப்படின்னு நம்ம எந்த ஹார்மோனை சொல்லணும்னா எபினெப்ரைன் அண்ட் நார் எபினெப்ரைன். திஸ் இஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நோன். ஸோ எபினெப்ரைன் அண்ட் நார் எபினெப்ரைன் தான் ஃப்ளைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படின்னா நம்மளோட அவசரத்துலேயும் நம்மளோட தேவைகளுக்கும்
உடனே வந்து இன்ஜெக்ட் ஆகிற ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டேன்னா எபினெப்ரைன் அண்ட் நான் எபினெப்ரைன். ஸோ எஸ், இந்த 2 ஹார்மோனும் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வழியாக வந்து நம்மளோட இதுக்கு வருது. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை கேட்டிகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளோட வேரியஸ் பார்ட்டில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமால் இயக்கப்படுற ஒரு ஹார்மோன். நெக்ஸ்ட் ஒன், which hormone of the adrenal gland supplements the sex hormones of the gonads? ஸோ கொனாட்ஸுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸை சப்ளிமெண்ட் பண்ணுற அந்த அட்ரினல் கிளாண்ட் ஹார்மோன் எந்த ஹார்மோன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொனாட்ஸ் அப்படின்னா வந்து செக்ஷுவல் ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ஸ்க்கு ஹார்மோன்ஸை சப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா கோனாட் கார்டிகாய்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈஸி அண்ட் சிம்பிள் கொஷின். ஸோ கோனாட் கார்டிகாய்ட்ஸ் தான் வந்து கொனாட்ஸ் செக்ஷுவல் ஆர்கன்ஸ்க்கு ஹார்மோன்ஸை சப்ளை பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், ஃபங்க்ஷன் ஆஃப் glucagon. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் glucagon அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ கன்வர்ஷன் ஆஃப் glycogen to glucose or conversion of glucose to glycogen or decrease the metabolic process or speeds up the protein synthesis. ஸோ glucagon அப்படின்னா இது குளுக்கோஸோட மட்டும் டீல் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். நெக்ஸ்ட்டு, இது கிளைகோஜனை குளுக்கோஸாவோ இல்லை குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுது அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா த ஆன்சர் இஸ் ஏ. It converts the glycogen into glucose and bloodல குளுக்கோஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு glucagon தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ glucagon is there for the conversion of glycogen into the glucose. Yes, the explanation is glucagon அப்படின்றது ஒரு பெப்டைட் ஹார்மோன். இது ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஸோ ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸில் மொத்தம் 3 வகையான செல்ஸ் இருக்குது. ஆல்ஃபா செல், பீட்டா செல், தென் காமா செல். ஸோ இந்த ஆல்ஃபா செல்லால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது குளுக்ககான், பீட்டா செல்லால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது இன்சுலின், அண்ட் காமா செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து சொமட்டோஸ்டோனின். ஸோ இந்த குளுக்ககான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கிளைகோஜனை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷனை அதிகமாக்கிறதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ ஏகப்பட்ட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு வந்து இது ஒரு மெடிக்கேஷனாகவும் யூஸ் ஆகுது. ஸோ குளுக்ககான் கிளைகோஜனை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், ஆக்ஷன் ஆஃப் த ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன். ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோனோட வேலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இந்த டேர்மோட மீனிங் புரிஞ்சுக்கணுன்னா ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். ஸோ வாட் இஸ் ஆன்டி அப்படின்னா அகெய்னஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்டி டையூரிட்டிக் அப்படின்னா வந்து நீர் அப்படின்னு அர்த்தம். நீர் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுது. ஸோ இந்த ஹார்மோன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து நீர் வெளியேற்றாமல் பாதுகாக்கணும். பிகாஸ் அதிகமான வாட்டர் நம்ம உடம்பை விட்டு போச்சு அப்படின்னா நம்ம டீஹைட்ரேஷனால் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஆளாகும். ஸோ ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோனோட வேலை என்னன்னு கேட்குறாங்க. ரெடியூஸ் த யூரின் அவுட்புட், வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷர் ஆர் ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ ஆக்ஷன் ஆஃப் த ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் வந்து யூரின் அவுட்புட்டை குறைக்கும், நம்மளோட பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணும். இப்படி பண்ணால் நம்ம உடம்புக்குள்ளே வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். தேவையில்லாமல் வாட்டரை வந்து நம்ம லெட் அவுட் பண்ண மாட்டோம். ஸோ எஸ், next question, effect of glucocorticoids secreted by adrenal cortex include all except. ஸோ glucocorticoids இது எல்லா வேலையும் பண்ணும், ஆனால் ஒரு வேலை தவிர. என்ன அப்படின்னா லிப்போஜெனசிஸ் அப்படின்னா லிப்போனா ஃபேட், ஜெனசிஸ் அப்படின்னா உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ ஃபேட் செல்ஸை உற்பத்தி பண்ணுறது இந்த வேலை தவிர மீதி 3 வேலையுமே குளுக்கோஜெனசிஸ், டீலிங்கை டிலே பண்ணுறது, மினரலோகார்டிகாய்டு எஃபெக்டை குறைக்கிறது, இது எல்லாமே குளுக்கோகார்டிகாய்டோட வேலை. Yes, this is the thing. Next one, this is a basic question. Where is the enzyme renin secreted? Enzyme renin எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. The answer is kidney. கிட்னியில் இருக்க கார்டெக்ஸில் தான் வந்து ரெனின் செக்ரேட் ஆகுது. ஸோ இந்த ரெனின் மூலமா வாட்டர் இன்டேக்ஸை வந்து மெட்டபாலிசமாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ enzyme renin secreted at kidney. Next one, renin angiotensin aldosterone system is related with. renin angiotensin aldosterone system, இந்த சிஸ்டம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் சோடியம் லெவலா, பிளட் ப்ரெஷருக்கா, பிளட் வால்யூமா, எதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் டி, ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ எஸ், திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். renin angiotensin aldosterone சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா லிவர்லேருந்து ஆன்ஜியோடென்சின் ப்ரொடியூஸ் ஆகுது, கிட்னிலேருந்து ரெனின் வருது. ஸோ ஆன்ஜியோடென்சின், ரெனின் இதோடு சேர்த்து ஆல்டோஸ்டிரான் இங்கேருந்து செக்ரேட் ஆகுது. இது 3மே சேர்த்து பிளட் ப்ரெஷரை குறைக்கும், சோடியம் டெலிவரி குறைக்கும், அண்ட் சிம்பத்தட்டிக் டோனை அதிகமாக்கும்.
அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் த எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னியில் வந்து சோடியம் பேலன்ஸ் பண்ணும், போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் ஏடிஹெச் ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன் செக்ரேட் பண்ணும், ஸ்மூத் மசில்ஸில் ஹைப்பர் டென்ஷனை உருவாக்கும், ஹைப்போதலமஸில் தர்ஸ்ட் நம்ம தாகம் அதிகமாக எடுக்கணும் ஸோ அதனால் அதிக வாட்டர் உள்ளே போகும், சோடியம் பேலன்ஸ் பண்ணும். அதை தாண்டி அட்ரினல் கார்டெக்ஸில் ஆல்டோஸ்டிரானை செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த மொத்த வேலையும் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் வந்து செய்யுது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், வருஷத்துக்கு 2 கொஸ்டின் ஆகுது இந்த லிவர் கிட்னி சம்மந்தப்பட்ட அந்த ஃபிசியோலாஜிக்கல் ஒர்க்லேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்ஜுரி ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் இஸ் நாட் லைக்லி டு அஃபெக்ட் த செக்ரீஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸில் அடிப்பட்டால் எந்த ஹார்மோன் செக்ரீஷன் பாதிப்படையாது, ஆல்டோஸ்டிரானா, கார்டிசோலா, அட்ரினலினா இல்லை ஆல் ஆஃப் த அபவ் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் அட்ரினலின் பிகாஸ் அட்ரினலின் இஸ் செக்ரேட்டட் ஃப்ரம் அட்ரினல் மெடுலாலேருந்து வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ்க்கு அடிப்பட்டால் ஆல்டோஸ்டிரானும் கார்டிசோலும் தான் வந்து செக்ரேட் ஆகாது, ஆனால் அட்ரினலினுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. Next one, toxic agents present in the food which interfere with the thyroxine synthesis lead to the development of. So நம்ம ஃபுட்டில் ஏதாவது டாக்ஸிக் ஏஜென்ட் இருந்து அது தைராக்சினை டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. டாக்ஸிக் காய்டர், கிரெட்டினிசம், சிம்பிள் காய்டர், தைரோடாக்சிகோசிஸ். ஸோ த ஆன்சர் இஸ் சி, சிம்பிள் காய்டர். ஸோ சிம்பிள் காய்டரை பற்றி இங்கே பார்ப்போம். ஸோ காய்டர் அப்படின்னா நார்மல் கிளாண்ட் இந்த மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் காய்டர்னா என்லார்ஜ்டு தைராய்டு கிளாண்ட். ஸோ இதுதான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். தைரோடாக்சின் சிந்தசிஸில் ஏதாவது டாக்ஸிக் உள்ளே நுழைஞ்சது அப்படின்னா இது என்லார்ஜ்டு தைராய்டு கிளாண்டாக மாறும். ஸோ அதை நம்ம காய்டர் அப்படின்னும் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், low Ca++ in the body fluid may be the cause of. ஸோ லோ கால்சியம் இந்த பாடி ஃப்ளூயிட் என்ன நோயை ஏற்படுத்தும், என்ன கண்டிஷனை ஏற்படுத்தும் அப்படின்னா டெட்டனி அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ டெட்டனி அப்படின்னா என்ன அப்படின்றது கீழே பார்ப்போம். டெட்டனி அப்படின்னா வந்து இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். ஸோ மோஸ்ட் ட்ரமாட்டிக்கலி சொல்லணும் அப்படின்னா வந்து லோ கால்சியம் லெவல் இந்த பிளட், ஹைப்போ கால்சியமியா, ஹைப்போனா குறைவு, ஹைப்போகால்சிமியா வந்தால் டெட்டனி வந்து வரும். ஸோ அந்த டெட்டனி மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியால் கூட வரலாம். ஸோ டெட்டனி பார்த்தோம் அப்படின்னா இது நார்மலாக நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கை கால் வந்து திடீர்னு வந்து இழுப்பு மாதிரி ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உணர்வே இல்லாமல் கை கால் நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கால்சியம் கம்மியாக இருக்குது. உடம்புல கால்சியம் கம்மியாக இருந்தால் இது அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் கொஷின், which one is the incorrect pair? இதில் கொடுத்ததில் எந்த பேர் இன்கரெக்ட் பேர், எந்த ஹார்மோன் எந்த சோர்ஸ்லேருந்து வரல அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் குளுக்கோகான். வி ஆல் நோ, ஏன்னா குளுக்கோகான் ஆல்ஃபா செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, நாட் ஃப்ரம் த பீட்டா செல்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து இன்கரெக்ட் பேர். மீது எல்லாமே வந்து ஓரளவு இதிலிருந்து தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே உருவாகுது. பட் திஸ் குளுக்கோகான் வந்து பீட்டா செல்ஸ்லேருந்து வர்றதில்ல, ஆல்ஃபா செல்ஸ்லேருந்து வருது. தென் இன்சுலின் பார்த்தோம் அப்படின்னா பீட்டா செல்ஸ்லேருந்து இது தான் வருது. ஸோ டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் கார்ப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், காமா செல் அதாவது டெல்டா செல், இந்த செல்லில் சொமட்டோஸ்டோனின் வந்து உருவாகுது. எஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹெல்த் டிஸார்டர் விச் ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ். இப்போ கீழே கொடுத்துருக்குற இந்த கேரக்டரிஸ்டிக் எந்த நோயால் உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லோ மெட்டபாலிக் ரேட். செகண்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் த பாடி டெண்டன்சி டு ரிட்டைன் த வாட்டர் இன் த டிஷ்யூஸ். ஸோ கம்மியான மெட்டபாலிக் ரேட்டில் வந்து நம்ம உடம்பு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வாட்டரை வந்து டிஷ்யூஸில் வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கிறது. இது எந்த கண்டிஷன்ஸில் ஏற்படும் அப்படின்னா ஆப்ஷன் இஸ் பி, மிக்ஸோஎடிமா. ஸோ மிக்ஸெடிமா பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த கை கால்களில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீர்வீக்கம் மாதிரி ஏறி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த டிஷ்யூஸை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரப்பர் பால் மாதிரி இருக்கும் அவங்க டிஷ்யூஸ். ஸோ மிக்ஸெடிமா அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷனில் வர ஒரு சிம்டம். ஸோ இந்த மிக்ஸெடிமா வந்து ஹைப்போதைராய்டிசமில் கூட வந்து வரலாம். பட் ரேர் கேஸ் ஆஃப் த ஹைப்போதைராய்டிசம், ரொம்ப சிவியரான கண்டிஷனில் இது வரும். இது வந்தால் கை கால் மொத்தமே வந்து வீக்கம், நீர் வீக்கம் மாதிரி ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன், blood calcium level is lowered by the deficiency of. எது கம்மியானா பிளட்டோட கால்சியம் லெவல் கம்மியாகும் அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம், பேராத்தார்மோன். பேராத்தார்மோன் தான் பிளட்டில் கால்சியம் எடுத்துகிட்டு வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுற ஹார்மோன். இதுவே கம்மியாச்சுன்னா பிளட்டில் கால்சியம் கம்மியாகும். எல்லா கால்சியமும் போய் எங்கே டெபாசிட் ஆகும்னா நம்மளோட போனில் டெபாசிட் ஆகும். எஸ். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ்குள்ளே போவோம்.
Yes, a concave mirror give the real inverted and the same image if the object is placed at. எந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வச்சோன்னா அந்த கான்கேவ் மிரர் நமக்கு ரியல் இன்வெர்டட் அண்ட் சேம் இமேஜை வந்து தரும் அப்படின்றாங்க. த ஆப்ஷன் இஸ் சி, அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியில் பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் கான்கேவ் மிரரால் ஒரு ரியல் இன்வெர்டட் இமேஜை தர முடியும். இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், பவர் ஆஃப் அ லென்ஸ் -40 அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. This is the formula. Power of the lens is equal to 1/f, அதாவது 1 by focal length. So 1 by -40 equal to answer -0.25 meter. ஸோ இது எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ த பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா என்னென்னா பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/f, 1 by focal length. Next one, concave mirror gives virtual retract and enlarged image, but the image of small size, then the size of a object எங்கே இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும்னா பிட்வீன் த பி அண்ட் எஃப், எஃப்க்கும் பிக்கும் இடையில இருந்தால் மட்டும்தான் அந்த இமேஜ் விர்ச்சுவல் ரிட்ராக்ட் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜாக வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், it's a easier one. Optics can be object which has a high refraction index. எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஹை ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஆப்டிக்கலி டென்சர். ஆப்டிக்கலி டென்சரான பிளேஸில் வச்சா மட்டும்தான் வந்து அந்த ஆப்டிக்ஸ் வந்து ஹை ரிஃப்ராக்ஷனில் இருக்கும். இது ஒரு பேசிக் கொஷின். ஆப்டிக்கல் ஃபினாமினன் ஆஃப் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் டியூ டு. ஸோ ஸ்டார்ஸ் வந்து நமக்கு மின்றது இல்லையா, அந்த மாதிரி மின்றது போல் இந்த நட்சத்திரங்கள் மின்னும் இல்லையா, அந்த மின்னும் தன்மை வந்து எதனால் நமக்கு தெரியுது அப்படின்றாங்க. த ஆன்சர் இஸ் அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன், நாட் ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன். ஸோ அந்த வளிமண்டலத்தோட உள்ளிழுப்பின் காரணமாக தான் அது பார்க்க நமக்கு மின்றது போல் நமக்கு தெரியுது. மற்றபடி ஸ்டார்ன்றது ஒரு சாதாரண ஒரு காஸ்மிக் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். Next one, convex lens focus a real pointed size image at the focus the object is placed is. எந்த இடத்துல வச்சா ஒரு ரியல் அண்ட் பாயிண்ட் சைஸ் இமேஜ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் ரியல் இமேஜ் கிடைக்கணும் அப்படின்னா it has to be placed at infinity. Next one, யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ். ஒரு லென்ஸோட யூனிட் ஆஃப் பவர் என்ன அப்படின்னாங்கன்னா டயாப்டர். இது ரொம்ப பேசிக்கான கொஷின், எவ்ரி ஒன் ஷுட் நோ. ஸோ யூனிட் ஆஃப் அ பவர் ஆஃப் அ லென்ஸ் இஸ் டயாப்டர். ஸோ எஸ், மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். radius of the curvature of a mirror is 20 cm. then அதோட focal length என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலாக்கு போவோம். radius of a curvature of a spherical mirror is 2 into focal length. ஸோ 2 into focal length equal to radius of curvature of spherical mirror. ஒரு மிரர், ஒரு கண்ணாடியோட ரேடியஸ், அந்த கண்ணாடியின் வளைவோட ரேடியஸ் எதுக்கு சமம் அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த்துக்கு 2 மடங்கு தான் வந்து அதுக்கு சமம். ஸோ R equal to 2F. இப்போ ஃபோக்கல் லென்த் ரேடியஸ் கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் கேட்கறதுனால ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு R/2. ஸோ 20/2 equal to 10. ஸோ அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த given spherical mirror is 10 cm. ஸோ ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் மிரர் கொடுத்துட்டாங்க, ஃபோக்கல் லென்த் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து என்னன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ ஓகே, moving on to next question. During the refraction of a light through a rectangular glass slab, the lattice shift does not depend on. ஸோ ஒளி ஒரு முப்படகத்தின் வழியாக போகும்போது ஒளி விலகலோட பக்கவாட்டு எதை சார்ந்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப். ஒரு ஸ்லாப் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை, அது எந்த ஒளி படுற அந்த ஆங்கிள் ஆஃப் இண்டெக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் அதோட பெர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ், இதெல்லாம் வச்சு தான் ஒரு லைட் லேட்ரலாக எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போமே தவிர அதோட திக்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், the distance between the center of curvature and pole of mirror என்ன அப்படின்னு கேட்குறாங்க. the option is B, radius of curvature. ஸோ நம்ம கீழே இப்போ ஒரு இமேஜ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எஸ், ஸோ C பார்த்துட்டோம், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்கே P பார்த்துட்டோம், Pன்றது போல். ஸோ இந்த சென்டருக்கும்
போலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். So the distance between the center of curvature and pole of mirror is radius of curvature. So this is the diagram. Next one, a compound microscope consists of. ஒரு compound microscope ல என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. Convex lens and concave lens, two concave lens, two convex lens or only one convex lens அப்படின்னு கேக்குறாங்க. The answer is C, two convex lens. So moving on the image is, இந்த இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, ஹியர் அண்ட் ஹியர். ஸோ அதோட அப்ஜெக்டிவ், ஐபீஸ், ஸோ அதோட டிஸ்டன்சஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபோக்கல் லென்த் அண்ட் ஆக்குலர் லென்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மைக்ரோஸ்கோப்லேருந்து வருஷத்துக்கு 2 கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. And next question, if the focal length of the lens is doubled, the power of the lens is, இது எல்லாருக்குமே தெரியும், focal length வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா பவர் வந்து ஆஃப் ஆயிரும், because power equal to 1 by focal length. Next one, the real image formed by the astronomical telescope. ஒரு astronomical telescopeல உருவாகிற அந்த இமேஜ் எப்படிப்பட்ட இமேஜாக இருக்கும் அப்படின்னா virtual and diminished, இந்த இமேஜாக தான் வந்து அது இருக்கும். Next one, the which of the following is true statement. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிகார்டிங் டு த பவர் ஆஃப் லென்ஸ், பவர் ஆஃப் லென்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், நோ. ஆல்வேஸ் நெகட்டிவும் கிடையாது. கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்ன்றாங்க, நோ. பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ குழி லென்ஸோட திறன் தான் எப்போவுமே வந்து நேர்குறியாக இருக்கும், குவி லென்ஸோட திறன் எப்போவுமே வந்து எதிர்குறியாக தான் இருக்கும். ஸோ பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், a boy standing at the distance of 2 meters in front of a plane mirror, actually it's a plane mirror, the distance between the boy and his images is dash அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பையன் ஒரு மிரர்லேருந்து 2 மீட்டர் தள்ளி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் தெரிகிறாரு அப்படின்னா அவருக்கும் அந்த இமேஜ்க்கும் நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 4 மீட்டர். ஸோ இந்த எல்லாமே பேசிக் கொஷின். நம்ம இப்போ வந்து சயின்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மூவ் ஆன் ஆக போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம 3 டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ண அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரப்போகுது. அதை சார்ந்து மற்ற டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸும் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆன்சரோட புரியும். ஸோ when is the international translation day is observed அப்படின்னு கேட்டிருக்காங்க. the answer is 30th September. அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்றது சென்ட் ஜெரோம் அப்படின்ற ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்டரோட நினைவு தினமாக இதை கொண்டாடிட்டுருக்கோம். இதை யுனெஸ்கோ வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே இஸ் 30th September by the UNESCO. It's an initiative of UNESCO. And next one, which of the following ministry is planned to conduct the National Nutrition Survey? National Nutrition Survey அப்படின்ற சர்வேவை கண்டக்ட் பண்ண எந்த மினிஸ்ட்ரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the answer is D, Ministry of Health and Family Welfare. ஸோ நேஷ்னல் நியூட்ரிஷன் சர்வே அப்படின்னாலே இது ஹெல்த்தை பேஸ் பண்ணியிருக்கு, அதனால Ministry of Health and Family Welfare. ஸோ the explanation is here. கவுன்சில் ரிசர்ச்சர்ஸ் இந்த UNICEF, யுனைடெட் நேஷன் சைல்டு எஜுகேஷன் ஃபண்ட், அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் நேஷ்னல் நியூட்ரிஷன் சர்வே வந்து எடுக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களோட மால் நியூட்ரிஷன் அளவை பார்க்கறதுக்காக இது எடுத்துகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வேர் வாஸ் த 64th காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ் கம்பலா, உகாண்டா அப்படின்ற நாட்டில், கம்பலா அப்படின்ற பிளேஸில் இந்த காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அப்படின்றதுனால இந்த வருஷம் கொஷின்ஸ் கேட்கலாம், பிகாஸ் நம்மளும் வந்து காமன்வெல்த்தில் ஒரு மெம்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பிரம்மோஸ் மிசைல் பார்த்தீங்கன்னா கொஷின். பிரம்மோஸ் மிசைல் அப்படின்றது இந்தியாவோட பிரம்மபுத்திராக்கும் ரஷ்யாவோட மோஸ்கா ரிவருக்கும் 2தோட நேமியும் தழுவி உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் வேர்ல்டோட ஃபாஸ்டஸ்ட் ஆன்டிஷிப் க்ரூயிஸ் மிசைல். ஆன்டிஷிப்னா ஒரு 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 கப்பலை எதிர்த்து ஏவுகணையை தாக்குறதுல இதுதான் வந்து முதல் வகையாக இருக்கா அப்படின்னும் கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ்
சி போத். பிகாஸ் பிரம்மோஸ் மிசைல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ராம்ஜெட் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல். அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலை நம்ம சப்மரைன், ஷிப், ஏர்க்ராஃப்ட், லேண்ட் எல்லா இடத்துலையும் வைக்கலாம். இதுதான் வேர்ல்டோட ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைலாக இருக்குது. ஸோ பிரம்மோஸ் இந்தியாவும் ரஷ்யா இவங்க 2 பேரோட இதுவால் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், which of the following organization is organized by Global Student Solar Assembly for the 150th birth anniversary of மகாத்மா காந்தி? ஸோ யார் வந்து மகாத்மா காந்திக்காக குளோபல் ஸ்டூடெண்ட் சோலார் அசம்பிளியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ சோலார் அசம்பிளி அப்படின்னாலே தெரியும், இது நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இந்த குளோபல் ஸ்டூடெண்ட் சோலார் அசம்பிளியை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ஐஐடி பாம்பேயோடு சேர்ந்து இந்த ஆர்கனைசேஷனை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சோலாரோட அந்த இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி அவேர்னஸ் பற்றியும் வந்து செலிப்ரேட் பண்ணது தான் இந்த டே. ஓகே, where is the India's largest sewage recycle plant located? இந்தியாவோட லார்ஜஸ்ட் சீவேஜ் ரீசைக்கிள் அப்படின்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் பிளேஸ்ட் அட் கொடுங்கையூர், சென்னையில் இருக்க கொடுங்கையூர் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ மெட்ரோ அஃபிஷியல்ஸ் சென்னையில் இருக்கிற எல்லா வேஸ்டஸையும் கலெக்ட் பண்ணி கழிவு நீரை கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இந்த பிளான்ட் கொடுங்கையூர் அப்படின்ற பிளேஸ் சென்னையில் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு அதை வாட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மணலி, மீஞ்சூர், எண்ணூர் இதில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following state introduced the seaplane services to boost the tourism and connectivity? ஸோ டூரிசம், எக்கனாமிக்கலாக இந்த கனெக்டிவிட்டி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சீ பிளேனை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் டி, அசாம். ஸோ இதை பற்றி பார்ப்போம். நீர் விமானங்கள், பிகாஸ் அசாம் இஸ் ஃபுல் ஆஃப் ரிவர்ஸ். பிரம்மபுத்திரா ஆறு மெயினாக ஓடுற அசாம் ஏரியா அப்படின்றதுனால அங்கே டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நீர் மேலே மிதக்கிற விமானங்களை வந்து நீரில் போகிற விமானங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி டூரிசமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் அம்பிஷியஸ் மூவ் ஃப்ரம் த அசாம் கவர்மெண்ட். அவங்களோட சேர்ந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 லொக்கேஷன்ஸில் இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து வரப்போகிற பல இடங்களில் இதை வைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், which of the following bank is the first Indian bank to open branch in the Australia? ஆஸ்திரேலியாவில் பிரான்ச் ஓப்பன் பண்ணப்பட்ட முதல் இந்தியன் பேங்க் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் பேங்க்கா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் ஆர் பஞ்சாப் நேஷனல் பேங்க்? த ஆன்சர் இஸ் ஏ, எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐ தான் ஆஸ்திரேலியாவில் தன்னோட முதல் பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who became the first girl student to win the President of India prize? ஸோ இது ஆல்ரெடி டெஸ்ட் 3ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ப்ரைஸை முதல்ல ஜெயிச்ச பொண்ணு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் none other than கவிதா கோபால். ஸோ கவிதா கோபால் அப்படின்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ரீசன் இஸ் 9.95 சிஜிபிஏ வந்து ஸ்கோர் பண்ணி ஸோ பிடெக் இன் சிஎஸ்சியில் வந்து டாப் ஸ்கோர் இவங்க பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி விஸ்வேஸ்வரையா மெமோரியல் அவார்டும் வந்து இந்த கேர்ள் வாங்கியிருக்காங்க. ஸோ வென் இஸ் த ஆயுஷ்மான் பாரத் லான்ச்? என்னைக்கு வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 23rd September 2018. ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இப்போது ரியல் டைமில் இருக்கிற ஒரு பிக் ஸ்கீம். அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்ட தேதி 23rd September 2018. ஸோ ஆயுஷ்மான் பாரத் அதுக்கு இன்னொரு பேர் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆர் நேஷ்னல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2018 September 23 லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க லான்ச் பண்ணாங்க. இது மூலிமா என்ன அப்படின்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி கேர் இந்த 3 கேருமே வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட்டே வந்து எடுத்துப்பாங்க. போத் ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் ஹெல்த் எல்லாத்தையுமே வந்து இவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் இஸ் அன் ஹெல்த் ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் த ட்ரோன் இன்னோவேட்டர்ஸ் நெட்வொர்க் சம்மிட் நடந்தது? ட்ரோன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த பறக்கும் கேமராஸ்லாம் வச்சு ஒரு பறக்கும் தட்டு மாதிரி சின்னதாக. ஸோ இந்த ட்ரோன் இன்னோவேட்டர்ஸ் சம்மிட் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது
நியூ டெல்லியில் நடந்தது. த திங் இஸ் நியூ டெல்லியில் ட்ரோன் சமிட் நடந்திருக்கு. இந்த ட்ரோன் சமிட் மூலயமா ஏகப்பட்ட ட்ரோன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலாக பார்க்குற மொபைல் செல்ஃபோன்ஸ் இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸோட ட்ரோன்ஸும் இணையும். ஸோ நிறைய ரிசர்ச், கேமரா, ஃபோட்டோகிராஃபி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next one, from which of the following constitution India borrowed the impeachment procedure of President of India? இந்தியாவோட இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை யார்கிட்டேருந்து கடன் வாங்கணும் அப்படின்றாங்க. த திங் இஸ் USA. ஸோ யூஎஸ்ஏலேருந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸை வந்து இந்தியா பாரோ பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பரியதான் பர்வ் கேம்பெயின்? பரியதான் பர்வ் கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சானிடேஷன். த ஆன்சர் இஸ் சி, ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பரியதான் பர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 31 ஸ்டால்ஸை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் இவங்க எல்லாத்துக்குமே அமைச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்பெஷாலிட்டியே ஒவ்வொரு ஸ்டால், நம்ம புக் ஃபேர்லாம் போனோம் அப்படின்னா புக் ஸ்டால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிறப்பையும் ஒவ்வொரு ஸ்டாலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி தேக்கோ அப்படின்னா தேஷ், எங்களோட நாடை பாருங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து எல்லாருக்கும் ப்ரொபகேட் பண்ணி டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணுறது இதோட ஐடியா. ஸோ டூரிசம் ஃபார் ஆல், ஸோ டூரிசமோட அவேர்னஸ் இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பரியதான் பர்வ் வந்து இருக்குது. Next question, which of the following railway station got the first 3 ranking according to Swachh Rail Swachhata report? So Swachh Rail Swachhata report படி டாப் 3 ரேங்கிங் வாங்கினது எந்த இது அப்படின்னு கேட்டோன்னா, இட்ஸ் ஜெய்ப்பூர், ஜோத்பூர் அண்ட் துர்காப்பூர். ஸோ ஜெய்ப்பூர், ஜோத்பூர் அண்ட் துர்காப்பூர் இந்த 3 தான் வந்து டாப் ஸ்வச் பாரத்னா தெரியும் க்ளீனான ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு பேர் வாங்கின ரயில்வே ஸ்டேஷன்ஸ். Next question, which of the following states in India launched the village secretariat scheme? ஸோ கிராம செயலகம் அப்படின்ற திட்டத்தை எந்த ஸ்டேட் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷில் தான் வில்லேஜ் செக்ரட்டேரியட் ஸ்கீம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வில்லேஜ்க்கும் தனியான தலைமை செயலகம், அந்த தலைமை செயலகத்தில் தனியாக வந்து ஒர்க் பண்ணுற ஒரு டீம். ஸோ இது லோக்கல் கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், which of the following personalities awarded வயோஸ்ரேஷ்ட சமான்? ஸோ வயோஸ்ரேஷ்ட சமான் அப்படின்ற அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ வயோ அப்படின்னா வந்து வயோதிகர்கள் அப்படின்னா வயதானவங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி வயோஸ்ரேஷ்ட சமான் அப்படின்னா பெஸ்ட் சீனியர் சிட்டிசன். யார் பெஸ்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்களோ அவங்களுக்கு வழங்குகிற அவார்ட். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து இந்த வயோஸ்ரேஷ்ட சமான் அவார்டை வந்து இனிஷியேட் பண்ணி வழங்குறாங்க. இந்த அவார்டு வந்து சீனியர் சிட்டிசன் பர்சனுக்காக அவங்க ரெகாக்னேஷனுக்காக வந்து கொடுக்கப்படுற அவார்ட். ஸோ எல்டர்லி பர்சன்ஸ்க்கு, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. மொத்தம் 13 கேட்டகரி கீழே இந்த அவார்டு வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which state bagged the best state award for the rural cleanliness award? ரூரல் கிளீன்லினஸ்க்காக பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு அவார்டு வாங்கினது யார் அப்படின்னா, the answer is தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் த ரூரல் கிளீன்லினஸ் அப்படின்னு ஸ்வச் பாரத் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கிட்டத்தட்ட 100 ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ பிளேசஸை காட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட முக்கியமான இடங்களில் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ. ஸோ எந்த ஒரு அழுக்கும் இல்லாத சுத்தமான இடம், வெளியில் மலம் கழிக்காத ஒரு சுத்தமான இடம் அப்படின்றத இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கயோயாய் நேஷ்னல் பார்க். ஸோ இந்த நேஷ்னல் பார்க் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் சி, தாய்லாந்து. ஸோ தாய்லாந்தில் கயோயாய் நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ மோர் தென் 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் கொண்ட ஒரு ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட் தான் வந்து இந்த நேஷ்னல் பார்க். ஸோ இது சென்ட்ரல் தாய்லாண்டில் இருக்குது. ரீசெண்டாக இதில் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இட்ஸ் இன் த நியூஸ். நெக்ஸ்ட் ஒன், சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் பி, 5 நவம்பர் 2015. சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். ஸோ இந்த நேம்லேயே பார்த்தோம் அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். ஸோ சாவரின் அப்படின்னா சவரன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உற்பத்தியான
கோல்டு அப்படின்னா தங்கம், பாண்ட். ஸோ எல்லாருமே நம்ம தங்கம் வாங்குகிறோம், தங்கத்தை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால ஏகப்பட்ட ஃபாரின் மணிஸ் வந்து டாலர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் கொடுக்காம வெறும் பாண்டாக வாங்கி வச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைங்க ஒரு 5 வயசு இருக்கும் போது வாங்கினோம் அப்படின்னா அவங்க 25 வயசில் அவங்க திருமண வயசில் தான் வந்து அந்த தங்கத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது தங்கமாக வாங்கிறதுக்கு பதிலாக பாண்டாக வாங்கி அவங்க 25 வயசு ஆகும்போது அந்த பாண்டில் எவ்வளோ அமௌண்ட் இன்றைக்கி தங்கத்தோட விலையோ அந்த விலையை அவங்க நமக்கு திரும்பி கொடுக்குற ஸ்கீம் தான் இது. இது மூலமா நம்ம ஃபாரெக்ஸ் சேவ் பண்ணலாம். இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் அப்படின்றது கோல்டு கிராம்ஸால் டாமினேட் பண்ணப்பட்ட ஒன்று. ஸோ ஃபிசிக்கல் கோல்டை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக இந்த பாண்டை வச்சுக்கலாம். தென் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேஷ் வந்து கொடுத்து மெச்சூரிட்டி ஆகும்போது அதுக்கு பதிலாக கேஷ் வாங்கிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் த இந்தியாஸ் ஃபஸ்ட் இ-வேஸ்ட் கிளினிக்? நம்ம லாஸ்ட்டு டெஸ்ட் 3 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இ-வேஸ்ட் கிளினிக் வந்து ஃபஸ்ட்டு போபாலில் தான் வந்திருக்கு. இ-வேஸ்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஸோ போபால் முனிசிபல் கார்பரேஷனும் சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டும் சேர்ந்து கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு இ-வேஸ்ட் கிளினிக்கை தொடங்கியிருக்காங்க. ஸோ தட் வுட் எனேபிள் த செக்ரிகேஷன், ப்ராசஸிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டுக்கு இங்கே எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். மூவிங் டு நெக்ஸ்ட், மொசைக் எக்ஸ்பீடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, மொசைக் எக்ஸ்பீடியேஷனா மொசைக் பயணம். இந்த பயணம் எந்த ரீஜனுக்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக் ரீஜனுக்கானது. ஸோ வாட் இஸ் மொசைக் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி ட்ரிஃப்டிங் அப்சர்வேட்டரி ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஆர்டிக் கிளைமேட். ஸோ ஆர்டிக் கிளைமேட்டை நோக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பயணம் தான் இந்த மொசைக் பயணம். ஸோ இது 2019 2020 வரையும் நடக்கும். ஸோ இன்றைக்கி தேதியில் இருக்கிற ரிசர்ச்சை வந்து ஐஸ் பிரேக்கராக வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இது தேவைப்படுது. ஸோ நார்த் போலில் வந்து ஆல் ஓவர் த இயர் ரிசர்ச் நடத்தி இதோட ரீசன்ஸ் அண்ட் வாட் இஸ் த பர்டிகுலர் திங் எல்லாத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் மொசைக் எக்ஸ்பிரிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர் இஸ் த இந்தியன் நேவி இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட நேவி இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் வந்து குருகிராம், ஹரியானாவில் இருக்கிற குருகிராம் ஏரியாவில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் அப்படின்னா ஸோ இது மூலமா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், ஸோ உடனே வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மூலமா பண்ணி மேரிடைம் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச் தான் இந்த அப்ரோச். And moving on to next question. So moving on to next question, National Health Authority recently signed the statement of intent with whom அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேயா. ஸோ நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி ரீசெண்டாக யார் கூட சைன் பண்ணாங்க ஃபார் த ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீம்காக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வித் கூகுள். த ஆன்சர் இஸ் கூகுள். ஸோ கூகுளும் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டியும் சேர்ந்து ஏகப்பட்ட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீம்ஸ் அதோட ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஆயுஷ்மான் பாரத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக வந்து கொண்டு வரதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. So yes, in which of the following countries 5000-year-old NSOT அப்படின்ற பிளேஸை எந்த நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் இஸ்ரேல். ஸோ எப்படி இந்தியாவில் ஹரப்பா மொகஞ்சதாரோ இருக்கோ அதே மாதிரி இஸ்ரேல் அந்த இடத்துல 5000 வருஷத்துக்கு பழமையான ஒரு NSOT அப்படின்ற பிளேஸை ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த கார்பரேஷனை வந்து செட் டு பி ரீஸ்டார்ட் த மைனிங் இன் தோனிமலை. ஸோ தோனிமலை அப்படின்ற பிளேஸில் வந்து மைனிங்கை ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் கர்நாடகா. கர்நாடகாவில் இருக்க தோனிமலையில் தான் நேஷ்னல் மினரல் கார்பரேஷன் தன்னோட மைனிங் வேலையை வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், which of the following services are considered as the all India service? இங்கே இருக்கிறதுல எந்த சர்வீஸ் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. IAS, IPS, IFS or IFOS. ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ எந்த சர்வீஸ் அப்படின்னா the option is D, all of the above. பிகாஸ் இது நாலுமே வந்து ஆல் இந்தியா சர்வீசஸ். ஸோ ஆல் ஓவர் இந்தியா அவங்க எங்கே வேணாலும் பண்ணி புரியலாம், அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது. ஸோ no one has to ask the question.
எஸ் திஸ் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாஸ் கனெக்ட் த சிக்கிம் அண்ட் திபெத் சிக்கிமையும் திபெத்தையும் இணைக்கிற அந்த பிளேஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் நத்துலா. லா அப்படின்னா என்னென்னா பாஸ் அப்படின்னு அர்த்தம். பாஸ் அப்படின்னா போகிற வழி. ஸோ நத்துலா அப்படின்ற இடம் தான் சிக்கிமையும் திபெத்தையும் வந்து இணைக்கிற ஒரு இடம். எஸ், Nathula is the mountain pass in the Himalayas in the East Sikkim district. So it connect the Sikkim with the China oda Tibet autonomous region வந்து connect பண்ணுது. Next question. When is the Indian Air Force Foundation Day observed? So Indian Air Force Foundation Day என்னைக்கு வந்து observe பண்றாங்க அப்படின்னா on 8th October. So 8th October தான் Indian Air Force Day. Next one, who won the Japan Open Tennis Tournament? ஜப்பானோட ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட்டை ஜெயிச்ச அந்த வீரர் யார் அப்படின்னா நோவாக் டிஜோவிக். ஸோ நோவாக் டிஜோவிக் அப்படின்ற ஒரு டென்னிஸ் பிளேயர் தான் ஜப்பான் ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ்லேருந்து இப்போ கொஷின்ஸ் குறைச்சிட்டாங்க. கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான பார்ட். டென்னிஸ், ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். நெக்ஸ்ட் ஒன், ஹூ வான் த நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர்? லிட்ரேச்சருக்கான 2018 நோபல் ப்ரைஸ் ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா ஓல்கா டோக்கரோஸ். ஸோ இவங்கள பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஷி வான் த 2018 நோபல் ப்ரைஸ். ஸோ அவங்க எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னா நரேட்டிவ் இமேஜினேஷன் வித் த என்சைக்ளோபீடிக் பேஷன் ரெப்ரசன்ட் த கிராசிங் ஆஃப் பவுண்டரிஸ் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை நரேட்டிவாக இமேஜின் பண்ணி அவங்க அந்த ஒரு படைப்பை வந்து அந்த புக்கை படைச்சதுனால அவங்களுக்கு இந்த வருஷத்தோட நோபல் ப்ரைஸ் தரப்படுது. நெக்ஸ்ட் கொஷின், விஜய் ஹசாரா ட்ராஃபி எதுக்காக தராங்க அப்படின்னா விஜய் ஹசாரா ட்ராஃபி இஸ் ஃபார் த கிரிக்கெட்காக தர அவார்ட் விஜய் ஹசாரா ட்ராஃபி. எஸ், விஜய் ஹசாரே ட்ராஃபி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரஞ்சி ஒன் டே ட்ராஃபி மாதிரி 2002-03 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவரால் ஸ்டேட் டீம்ஸ் எல்லாரும் இன்வால்வ் பண்ணுறது. இது யாரோட நேம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டர் விஜய் ஹசாரே அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி அவரோட பேரை காப்பி பண்ணி இதில் வச்சுருக்காங்க விஜய் ஹசாரே ட்ராஃபி. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த மூடிஸ் ப்ரிடிக்டட் ஜிடிபி க்ரோத் ஆஃப் இந்தியா ஃபார் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்? இந்த வருஷத்தோட மூடி அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பெனி. இந்த கம்பெனி இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ஜிடிபி இருக்கும் அப்படின்னா 5.8. ஸோ வெரி லோயஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 5 years. இந்த வருஷம் வந்து 5.8% தான் க்ரோத் இருக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. Which of the following state planned to merge its all cooperative banks? தன்னோட எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கையும் merge பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்க ஸ்டேட் யார் அப்படின்னா இட்ஸ் கேரளா. ஸோ சீயிங் த எக்ஸ்ப்ளனேஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேரளாவோட எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் இணைக்கிறதுக்கான ஃபைனல் அப்ரூவல் தந்துட்டாங்க. ஸோ கேரளாவோட எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் ஒன்றாக இணைஞ்சு கேரளா பேங்க் அப்படின்னு புது பேங்க் வந்து உருவாக்க போகிறாங்க. எஸ், ரீசெண்ட்லி இது எல்லாம் நியூஸில் பார்த்துருப்போம். ரீசெண்ட்லி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டை எத்தனை தனி டிஸ்ட்ரிக்டாக பிரித்தாங்க. ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 3. ஒன்று வெள்ளூர், இன்னொன்று திருப்பத்தூர், இன்னொன்று ராணிப்பேட். ஸோ 3 தனி டிஸ்ட்ரிக்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் அவார்டட் அஸ் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட் ஆஃப் 2019? ஸோ 2019ஓட ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னா கே சிவன். வி ஆல் நோ இஸ்ரோவோட தலைவராக இருக்கிற டாக்டர் கே சிவன் அவர்களுக்கு தான் வந்து அப்துல் கலாம் அவார்டு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் கே சிவனுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அவார்டு அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு எதுக்கு அப்படின்னா டாக்டர் சிவனோட இந்த ஸ்டெல்லார் ஒர்க், ஸோ இந்த விண்வெளி வேலைகளை வந்து பாராட்டி வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு நம்மளோட முதலமைச்சர் கே பழனிசாமி அவர்கள் வந்து August 22, 2019 அப்போ டாக்டர் சிவன் அவர்களுக்கு இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் த ஸ்பேஸ், வாட் இஸ் த பேலோட் கெப்பாசிட்டி ஆஃப் GSLV MEC-3 ஃபார் பிளேசிங் த லோ எர்த் ஆர்பிட்? ஸோ லோ எர்த் பூமிக்கு ரொம்ப அருகில் இருக்கிற அந்த ஆர்பிட்டில் தன்னோட பேலோட வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த கிலோ வந்து இருக்கணும் அப்படின்னா ஸோ இட்ஸ் அ மினிமம் ஆஃப் 8,000 kg, ஐ மீன் மேக்ஸிமம் ஆஃப் 8,000 kg. 8,000 கிலோ இருக்கிற அளவுக்கு பொருளை வந்து எடுத்துகிட்டு போய் லோ எர்த் ஆர்பிட்டில் வைக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி GSLV MEC-3ல இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபுட்பால் டீம் வான் UEFA சூப்பர் கப்? ஸோ UEFA சூப்பர் கப்பை வந்து ஜெயிச்ச டீம் யார் அப்படின்னா லிவர்பூல் டீம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ஃபுட்பால் பற்றியான ஒரு மெயின் கொஷின்.
நெக்ஸ்ட் கொஷின் who is awarded the ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட். இந்த வருஷம் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் வாங்கினவங்க யார் அப்படின்னா தீபா மாலிக் இஸ் த ஆன்சர். அதையும் தாண்டி the explanation is here. ஸோ எதுக்காக அப்படின்னா 2 பேர் வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் கேல் ரத்னா அவார்ட், வஜ்ரங் புனியா, தீபா மாலிக். எதுக்காக அப்படின்னா ரெஸ்லிங் அண்ட் பேரா அத்லெட்டிக்ஸ். ஸோ 2 பேரோட அந்த பார்ட்டிசிபேஷன், அந்த இன்வால்மெண்ட் அண்ட் டிசிப்ளைனுக்காக ஸோ பஜ்ரங் புனியாவும் தீபா மாலிக்கும் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who had the committee formed by NGT to examine the illegal sand mining in Yamuna river. யமுனா ரிவரில் வந்து நடக்கிற இல்லீகல் சாண்ட் மைனிங்கை தடுக்கிறதுக்காக எந்த கமிட்டி ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னா இது ஆல்ரெடி டெஸ்ட் 2ல பார்த்துருக்கோம். த கமிட்டி இஸ் ஆதர்ஷ் கோயல் கமிட்டி. எஸ், ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் கோயல் கமிட்டி தான் வந்து இந்த யமுனா ரிவரில் நடக்கிற இல்லீகல் மைனிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக உருவாக்கின கமிட்டி. ஸோ இவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் ஆன உடனே யமுனா ரிவர்லேருந்து இல்லீகல் சாண்ட் மைனிங் நடக்காமல் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் கேன் டேக் த ஸ்டெப். நெக்ஸ்ட் ஒன், கிளிப்டோதோராக்ஸ் கோபி அண்ட் காரா சம்ப்ளா புரேனிஸ் அப்படின்ற 2 ஃபிஷ்ஷை ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ போத் ஃபிஷ்ஷஸ்மே வந்து மிசோரமில் இருக்க கலாடன் ரிவரில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். பிகாஸ் 2 ஃபிஷ்ஷுமே ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஒரு ஷிப் தான் மிசோரமில் கண்டுபிடிச்சாங்க, இன்னொரு ஃபிஷ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் த ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 1 only. Next one, which of the following ship participated in Kongan 2019? Kongan 2019ல participate பண்ண. So yes, coming back to this question. So Kongan 2019ல participate பண்ண ship எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ Kongan 2019ல participate பண்ண ship INS தர்காஷ் அப்படின்ற ship தான் வந்து participate பண்ணியிருக்கு. ஸோ INS தர்காஷ் அப்படின்ற ship Kongan 2019ல participate பண்ணப்பட்ட ship. ஸோ next question, உதய் எக்ஸ்பிரஸ். ஸோ உதய் எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து எங்கே வரை கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் டி, கோயம்புத்தூர் டு பெங்களூர். ஸோ இந்த ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு உதய் எக்ஸ்பிரஸ். ஸோ உதய் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழைகள், அவங்களுக்கு நடுத்தர வர்க்கத்தினர், இவங்களுக்காக எனேபிள் பண்ணுற ஒரு ஷிப் தான் இந்த எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஸில் விலை ரொம்பவும் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டான சர்வீசஸும் தரும். நெக்ஸ்ட் ஒன், who is awarded as a JC Bose Fellowship Award. இந்த அவார்டை வந்து யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் பி, கே தங்கராஜ். கே தங்கராஜ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் JC Bose Fellowship Award வாங்கியிருக்காரு. ஸோ எஸ் ஃபார் வாட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் எதுக்காக அப்படின்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் மெடிக்கல் ஜீனோமிக்ஸ். ஸோ இந்த 2 ஃபீல்ட்லையுமே வந்து இவரோட ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இருந்ததுனால இவருக்கு JC Bose அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் he is also working as a chief scientist in the Center for Cellular and Molecular Biology. இந்த யூனிட்டில் சீஃப் சயின்டிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாரு டாக்டர் கே தங்கராஜ். Next one, which of the following state recently launched its first CNG station? Compressed natural gas station தன்னோட ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது எந்த ஸ்டேட் அப்படின்னா இட்ஸ் அசாம். ஸோ கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் பற்றி டெஸ்ட் 1ல் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது மண்ணுக்குள்ளே ரொம்ப கம்ப்ரெஸ்டாக இருக்கிற அந்த நேச்சுரல் கேஸ். இது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸை விட LNG சொல்கிறோம் இல்லையா, LPG சொல்கிறோம், இந்த லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இதெல்லாம் விட பொல்யூஷனை ரொம்ப கம்மியாக தரக்கூடியது, பயங்கரமான எஃபிஷியன்சியும் கூட. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட்ஸ் அன் அசாம். நெக்ஸ்ட் ஒன், ஓஜோகுல் கிளேஷியர் அப்படின்றது தன்னோட கிளேஷியர் அப்படின்ற ஸ்டேட்டஸை லாஸ் பண்ணிடுச்சு. அந்த கிளேஷியர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓஜோகுல் கிளேஷியர் அப்படின்றது ஒரு பெரிய கிளேஷியர். ஆனால் இப்போ நடந்த அந்த ஒரு புவி வெப்பமாதல் இந்த காரணத்தினால அந்த கிளேஷியர் தன்னோட கிளேஷியர் அப்படின்ற ஒரு பட்டத்தை எழுந்துருச்சு. பிகாஸ் அந்த கிளேஷியர் ஒரு நார்மல் தரையாக மாறிடுச்சு, கிளேஷியர் மொத்தமே உருகி போயிடுச்சு. ஸோ இந்த கிளேஷியர் எங்கே இருக்குது அப்படின்னா ஐஸ்லாண்ட். மக்கள் எல்லாரும் ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற மாதிரி இந்த கிளேஷியருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம டெஸ்ட் 1ல் பேசியிருப்போம்.
நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டி அவார்டட் த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்? இந்த ட்ராஃபியை எந்த யூனிவர்சிட்டி ஜெயிச்சாங்க அப்படின்றாங்க. ஸோ பஞ்சாப் யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த ட்ராஃபியை ஜெயிச்ச யூனிவர்சிட்டி. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ பஞ்சாப் யூனிவர்சிட்டி ஆல் ஓவராக ஸ்போர்ட்ஸில் வந்து எக்ஸல் பண்ணதுனால அவங்க இந்த டாப்பிக்கை ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பாபுலா கவுர் அப்படின்றவர் எந்த ஃபீல்டை சார்ந்தவர்? ஸோ ஹி இஸ் டு பொலிட்டிஷியன். பாபுலா கவுர் அப்படின்றவர் பொலிட்டிஷியன். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி ப்ரிப்பேர்ஸ் த சாரல் இண்டெக்ஸ்? சாரல் இண்டெக்ஸை எந்த மினிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாரல் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாரல் இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னா ரூஃப் டாப்பில் சோலார் டெவலப்மெண்ட். யார் வந்து ரூஃப் டாப்பில் சோலார் வந்து அதிகமாக டெவலப் பண்ணி ரினியூவபிள் எனர்ஜிஸை கொண்டு வராங்களோ அவங்களுக்கானது தான் இந்த சாரல் இண்டெக்ஸ். இதில் டாப்பில் வந்த ஸ்டேட் வந்து கர்நாடகா. ஸோ வேறு எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா தெலங்கானா, குஜராத், ஆந்திர பிரதேஷ், இவங்க எல்லாருமே வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு திஸ் கொஷின், which of the following countries recently provided rights to have the passport and travel without the guardian for a woman above? ஸோ 21 வயசுக்கு மேலே இருக்கிற எந்த விமனாக இருந்தாலும் கார்டியன்ஸ் இல்லாமல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத ரீசெண்டாக கொண்டு வந்த கண்ட்ரி சவுதி அரேபியா. ஸோ சவுதி அரேபியா தான் வந்து ரீசெண்டாக இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்தது. ஸோ சவுதி அரேபியாவில் இனிமேல் பெண்கள் 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தனியாகவே வந்து ட்ராவல் பண்ணலாம். So the last question, what is the name of the missile defense system that is launched by the Iran? ஈரான் ரீசெண்டாக லான்ச் பண்ண மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. the name is பாவர். ஸோ பாவர் 373 அப்படின்றது தான் ஈரான் கொண்டு வந்த லாங் ரேஞ்ச் ரோட் மொபைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஸோ ரோட்டில் இருந்தே நம்ம சர்ஃபேஸ்லேருந்து ஏரை நோக்கி அந்த விண்கலத்தை வந்து செலுத்தலாம். இதை வந்து S-300 ரஷ்யாவோட S-300 S-400க்கு காம்படிஷனாக இந்த இதுவை வந்து கொண்டு வந்ததாக ஈரான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த டிஸ்கஷன் ஆஃப் பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மேக்ஸ் அண்ட் பாலிட்டி ஹிஸ்ட்ரியை மற்ற ஃபேக்கல்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. And thank you.